இந்த மேட்ச் 2 டீமுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் விசஸ் ஆர்ஆர். கவுஹாத்தில விளையாடுறாங்க. இதுக்கு முன்னாடி கவுஹாத்தில அவங்க விளையாடும்போது ஜெய்ஸ்வாலோட ஒரு நாக் ஒண்ணு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நிதிஷ் ராணாவ வச்சு அடிச்சு மேட்ச் அங்கேயே முடிச்சுருவாரு பாதி. இப்பயும் அவங்க வந்து கவுஹாத்தில மீட் பண்றாங்க. இந்த வாட்டி நிதிஷ் ராணா வந்து ஜெய்ஸ்வால் கூட இருக்காரு. ஜெய்ஸ்வால் கூட இருக்காரு. நாங்க அப்படியே கார்ட்ஸ்லாம் மெகா ஆக்ஷன் நடந்தாலே ஷஃப்ல இருக்கு. நமக்கே ஃபர்ஸ்ட் யார் எந்த டீம்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கவே கொஞ்சம் லேட் ஆயிருது. ஓ ஆ ஹர்ஷா, இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 டீமே தோத்துருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் நம்ம பக்கம் தான் நான் போவேன். ஏன்னா 2 டீமுமே இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாங்கி தான் வந்திருக்காங்க. சோ இந்த சைடு பார்த்தோம்னா ரயான் பராகோட கேப்டன்சி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஏன்னா அன்னைக்கே நிறைய மிஸ்டேக் பண்ணாரு. அண்ட் அவர் நம்பிக்கை வச்ச பவுலர்ஸும் அவருக்கு வந்து கை கொடுக்கல. பட் இந்த சைடு ரஹானே வந்து ஒரு நல்ல கேப்டனா இருப்பாரு. as well as எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல மேபி பவர் பிளேயர் ரசலுக்கு பவுலிங் கொடுக்க சான்சஸ் இருக்கும். as well as நம்ம ஸ்பின் டுவோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் நரேன் வந்து கண்டிப்பா ட்ரபிள் பண்ணிடுவாங்க அவங்கள. இஃப் இன் கேஸ் ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா மிடில் ஆர்டர்ல இருந்து ரியான் பராகோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா தேவை. அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் கேப்டன்சி ஹி ஹாவ் டு ப்ரூவ் ஹிஸ் பேட்டிங் நவ். என்னதான் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு போன மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருந்தாலும் ஹீஸ் இம்பாக்டா தான் விளையாட போறாரு. ஜெய்ஸ்வால் வந்து அடிச்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே சொதப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சும் ஒரு சொதப்புவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ பிச் வைஸ் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் வந்து இங்க வந்து 135 to 140 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ பெருசா பேட்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாத ஒரு கிரவுண்ட் இது. அண்ட் பேசர் சைடு வந்து நியர்லி ஒரு 70% விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனால் கேகேஆரோட பேஸ் அட்டாக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவ்வளோ ஒரு பிரமாதமா இல்லை. ஸோ இன்னைக்கு சப்போஸ் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கேகேஆரோட பேஸ் எஃபெக்டிவா இருக்குமா? தீபக், நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைபவ் வரவரா கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு தோணுது. ஹர்ஷா சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் செகண்ட் மேட்ச்லயே கொஞ்சம் லைட்டா சொதப்பாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் அசித் ராணா அண்ட் ஆண்ட்ரே ரசல் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல மேட்ச். கண்டிப்பா அவங்க ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் ரஞ்சித். இப்போ ரசலை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இது பண்ணும்போது இந்த மேட்ச்ல ரஹானோட பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மேபி திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரா போகுமா? இல்ல கண்டிப்பாவே ப்ரோ ரஹானே பத்தி நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு கேப்டன் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி கண்டிப்பாக. அதனால கன்ஃபார்ம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாவே இருக்கும் அவங்களோட பவுலிங் ரொட்டேஷன்ல அண்ட் பவுலர்ஸ் மேல எல்லாமே இருக்கும். பட் எனக்கு என்னமோ ஆர்ஆர் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வால் அப்ப பிரிச்சுவாருன்னு தோணுது. எனக்கு பயங்கரமா ஆடுவாருன்னு தோணுது. ஒரு ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் ஐடியா செஞ்சுரியே எந்த சைடுன்னு தான் தெரியல. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியே போடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பயங்கரமாவே ஆடுவாருன்ட்டு. பிகாஸ் அதனாலதான் நான் ஈடன் கார்டன்ஸ்ல அவங்க போட்டது அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபில் சால்ட் வேற விட்டு பிரிச்சுட்டாரு. பட் இங்க வரும்போது கண்டிப்பா பேசர்ஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு இதே இருக்கும், அட்வான்டேஜஸே இருக்கும். பட் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் ஆடிடுவாரு, ஓவர் கம் பண்ணி ஆடுவாருன்னு தோணுது. ஓகே, ஸோ ஜாவித், இப்போ நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஆர்ஆரோட பவுலிங்கும் கேகேஆரோட பேட்டிங்கும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுதான் வந்தா. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள மேட்ச் அப்ல யார் சைடு டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் யார் டாமினண்டாக இருப்பா? சப்போஸ் இப்போ கேகேஆர் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி ரிசல்ட் அமையும்? இந்த வாட்டி கேகேஆர் கொஞ்சம் யோசிப்பாங்க. மிடில் ஆர்டர்ல போனாடி வெங்கடேஷ் ஐயர், ரசல் இவங்கலாம், ரிங்கு சிங் இவங்கலாம் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததுனால தான் அப்படி சோக் ஆயிட்டாங்க அந்த டெத் ஓவர்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாதுன்னு தோணுது. 3ல 2 பேராச்சும் அடிப்பாங்கன்னு தோணுது. ராஜஸ்தான் பவுலிங் ரொம்ப மோசமா போட்டிருந்தாங்க. எல்லாரும் தெரியும், ஃபைட்டே பண்ணல. கேகேஆர் ஆர்சிபி கிட்ட தோத்திருந்தால் கூட ஃபைட் பண்ணாங்க. கேகேஆர் லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் வந்து சும்மா 20 ஓவர்ஸ் போட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க ஹைதராபாத் கூட. அதுக்கு ரீசன் வந்து அவங்க பவுலிங் காம்பினேஷன்ஸும் சரியில்லை, ரொட்டேஷனும் போர் தான் ரயன் பராக் கிட்ட இருந்து. இப்போ கவுஹாட்டி மாதிரியான பிச்சில் மறுபடியும் ஆர்ச்சர் ஃபரூக் 2 பேரும் கூட்டு போகிறது சுத்த வேஸ்ட். ரன்ல ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அசரங்கா உள்ள எடுக்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கும் ராஜஸ்தானுக்கு. கொஞ்சமாச்சும் வின் பண்ணும், ஒரு ஃபைட்டாச்சும் பண்ணணும்னா கூட நாங்கள் அசரங்கா கண்டிப்பாக உள்ள இறக்கி ஆகணும் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, அதான் ஹசரங்கா பற்றி சொல்லும்போது ஹர்ஷா, இன்னைக்கு 2 டீம்ல சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாமா? யாரை உட்கார வச்சுட்டு யாரை இறக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் சைடு தான் வந்து ஃபருக்கிய உட்கார வச்சுட்டு ஹசரங்காவை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கேகேஆர் சைடு கேகேஆர் சைடு பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இதே டீமோட தான் போவாங்க. மேபி பேட்டிங் ஆடுறதும் சேஞ்ச் பண்ணா சான்சஸ் இருக்கு கேகேஆர் சைடு. ஜாவித், கேகேஆர் பவுலிங்ல ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சப்போஸ் போன மேட்ச் மாதிரி வைபவ் அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியலி அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா யோசிக்காம ரசலை கொண்டு வரலாம் பவர் பிளேலேயே. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ரசல் நியூ பால்ல நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நல்லா போடுவாரு.
ரசலை ட்ரை பண்ணலாம் நியூ பால்லே. சப்போஸ் வைபவ் அரோரா, ஸ்பென்சர் ஜான்சன், ஹர்ஷித் ராணா ஃபெயில் ஆயிட்டா அந்த 6 ஓவர்ஸ்குள்ளாரே கொண்டு வரலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே. அண்ட் ரஞ்சித்? நம்ம வந்து பார்த்தோம் பவுலிங், கேகேஆர் பவுலிங் தான் ஏதாச்சுன்னு. ஸோ இப்போ வந்து அதே நம்ம வெங்கடேஷ் ஐயர் டாப் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ரகு அந்த ஆர்டர் தான் இங்க சொல்ல மாதிரி கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களான்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஆர்டர் வந்து வெங்கடேஷ் ஐயர் எங்கேயோ வராரு, வெங்கடேஷ் ஐயரும் வராரு, ரகுவன்ஷியும் அவரும் ஒரு டாப் ஆர்டர், அவரும் கொஞ்சம் கீழே வந்தாரு. ஆமா. ஸோ அது ஸோ என்ன அவரு பார்த்து அது கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டிய இடம். அதே மாதிரி ஆர்ஆர் பார்த்துட்டோம்னா எல்லாரும் சொல்ற மாதிரி தான். எதுக்கு ஃபருக்கி ஆர்ச்சர் எடுத்துட்டோம், 2 பேரும் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஃபருக்கி சரியான அடி அடிச்சு போட்டாங்க அவரை. ஸோ அவரை தான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் உட்கார வச்சுட்டு சொன்ன மாதிரி அசரங்கா எக்ஸ்ட்ரா எனி பேசஸ் கொண்டு வரப்போ வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஆர்ச்சரும் நல்லா அடி வாங்கினாரு. எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் ஆஃப் ஐபிஎல் ஆக்சுவலா அதுதான் இப்போதைக்கு. அண்ட் தீபக், த்ருவ் ஜூரல் இவரோட இன்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிரமாதமாவே இருந்தது. அது பிட்ச்னாலயா இல்ல த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து அவரோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு தான் இருக்குமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, நான் போன மேட்சே சொல்லியிருந்தேன், ஜுரல் வந்து ஆர்ஆர்ல வந்து பிக் ஆஃப் த பேட்டரா இருப்பாருன்னு சொல்லிட்டு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவரோட மணிக்கு ஒர்த்தா இருப்பாருன்னு தோணுது. கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஓகே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்குறேன். ரஞ்சித், இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஓகே, நீங்க ஆல்ரெடி அவர் 100 அடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஜெய்ஸ்வால். அண்ட் நீங்க தீபக் நாஷா வந்து நீ ஜெய்ஸ்வால் ஃபெயிலியர் ஆயிடுவார் அப்படின்றீங்க. ஜாயித், நீ என்ன நினைக்கிற? ஜெய்ஸ்வாலோட இன்னிங்ஸ் எப்படி இருக்கும்? குவிக் ஸ்டார்ட் இருக்கும், கண்டிப்பா அட்டாக்கிங் ஸ்டார்ட் இருக்கும். 30 ரன்ஸ் ப்ளஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கிட்டு ஜெய்ஸ்வால் பத்தி பேசும்போது இப்படி வந்தோம்னா குவிண்டன் டீகாக் அவரோட இன்னிங்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும்? தீபக்? 30+ 30+. கண்டிப்பா ஸ்டேபிள் பண்ணுவாரு. டிகாக் அடிப்பா எனக்கு தெரிஞ்சு. சாலிடா ஒரு இவங்க பவுலர்ஸும் ஒன்றும் பெருசா இல்ல. ஸோ மினிமம் ஒரு 30+ மேல நம்ம எதிர்பார்க்கலாம். 30 கிட்ட கூட எதிர்பார்க்கலாம். இஃப் கேகேஆர் பேட் சேஸ் பண்ணா கண்டிப்பா 30+ அடிப்பான். ஓகே. ஸோ அதான் இந்த ஃபருக்கி ஆர்ச்சர் பத்தி பேசும்போது இன்னைக்கு ஆர்ச்சர் திரும்பி விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ஸ்பெல்லுக்கு அப்புறம்? இல்ல என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விளையாட வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்ச்சர் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா போடலாம். பட் இருந்தாலும் அது ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 மேட்சஸ் வர ஆர்ச்சரே வச்சு அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இந்தியன் சீரீஸ் அப்போ நல்லாவே போட்டு கொடுத்தாங்க ஆர்ச்சர். ஸோ அதனால கண்டிப்பா பேக் பண்ணுவாங்க ஆர்ச்சரை. ஆமா. அது இல்லாமல் ஆர்ஆருக்கு இதுக்கு முன்னாடி விளையாடும் போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அதுதான் நடக்கும். அண்ட் சஞ்சு சாம்சன் ஸோ இப்போ வந்து கேப்டனா இல்லை, ஒரு இம்பாக்ட் பிளேயர்ல பேட்டரா வராரு. ஸோ ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் அது அவரோட டீம் மாதிரி தான் அவரோட மைண்ட்ல இருக்கும். பட் அகவுட்ல உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு 280 ரன் அடிக்கும் போது சஞ்சு சாம்சனோட மைண்ட் வைஸ் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை நம்ம அங்க இருந்திருந்தா இவ்வளவு போயிருக்காதா, இல்ல நம்ம ஒழுங்கா பவுலிங் ரொட்டேஷன் பண்ணிருக்கலாமா? ரியான் பராக்கு இந்த மேட்ச் அவர் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாரு? ரஞ்சித், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வடிவேல ஒரு டைலாக், வடிவேல யாருன்னு தெரியல bro, இந்த ஒரு டைலாக் வருங்க, ஒன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டான். அந்த மாதிரிதான் ரியான் பராக். ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்சி விட்டு பிரிச்சுட்டாங்க. அவருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. காம்பினேஷன்ஸும் கரெக்டா எடுத்து வரல. அங்க தீக்ஷனா மட்டும்தான் நல்லாவே பண்ணாருன்னு நினைக்கிறேன் அங்க பண்ணதுலயே. அபிஷேக் அவரே அடிச்சாங்க. ஆனா தீக்ஷனா ஓரளவுக்கு விக்கெட் எடுத்தாரு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டேவும் இடையில நல்லா போட்டாரு உண்மையை சொல்லணும்னா. அந்த மாதிரிதான் இருக்கு சாம்சனோட மனநிலை. அதுதான், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி விட்டு போ அப்படின்ற மாதிரிதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் பேட்டிங் கண்டிப்பாவே பார்க்க எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு என்னமோ கண்டிப்பா ஆட மாட்டாருன்னு தோணுது இந்த மேட்ச். ஓகே. ஹர்ஷா? எனக்கு தெரிஞ்சு பராக் வந்து அவனே பவுலிங் போட்டிருக்கலாம். அவனும் ஸ்பின்னு போடுவான். அவங்க தீக்ஷனா வச்சு அவன் ட்ரை பண்ணப்ப மேபி மிடில் ஓவர்ஸ்ல பராகே ஒரு கேம்லிங் ஆடி இருக்கலாம். ஒரு 2 ஓவர் அவன் போட்டு பார்த்து விக்கெட் கிடைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். புரியுது. காயத்ரி என்ன சொல்லுவாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்ததே பெரிய தப்பு. எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் கிட்ட அந்த பிச்சில் பவுலிங் எடுத்தது ஒரு பெரிய தப்பு. அதை விட பெரிய தப்பு பவுலிங் எடுத்ததுக்கு ரீசன் வந்து டியூ ஓவர்னு ரயன் பராக் சொன்னார். அது அதுக்கு மேல தப்பு. ஆஃப்டர்நூன் மேட்ச், நைட் மேட்சாவே இருந்தாலுமே டியூ ஃபேக்டர் இனி மேட்ரு கிடையாது. 2 பால் தரேன்னு சொல்லிட்டாங்க, கிளைம் பண்ணா கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்ததே ரயன் பராகோட பெரிய மிஸ்டேக். அந்த அதுக்கப்புறம் பவுலிங் ரொட்டேஷன் எல்லாமே 300 அடிக்காததே பெருசு எனக்கு தெரிஞ்சு. மிஸ் ஆயிட்டு. ஒரு நல்ல ஆனா பட் ஆர்ஆர் பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு 240 ரன்ஸ் அவங்களும் அந்த பிச்சில் அடிச்சாங்க. அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் போன மேட்ச்ல இருந்து. சாம்சன், ஜூரல், அவங்களோட ஈவன் ஹெட்மேயர் கூட கடைசியில மேட்ச் முடிஞ்சு போனாலும் அடிப்போமே அப்படின்னு அடிச்சிட்டு இருந்தார் அவர் ஒரு சைடு. தீபக் சொல்லுங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் ஜோப்ரா ஆர்ச்சரோட பவுலிங்கை பத்தி இது கேட்டிருந்தீங்க.
கண்டிப்பா அந்த ஒரு மேட்ச் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட கம்பேக் இருக்கு ஐபிஎல்ல. இந்த ஐபிஎல்ல அவரோட கம்பேக் எனக்கு இருக்கு. நல்லா எ- போட்டு எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்கு ஆக்சுவலா. அந்த ஆர்ச்சர் இந்த சீசன் நல்லா போடுவார் அப்படின்ட்டு. முக்கியமா ஜெய்ப்பூர்ல விளையாடும்போது இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் எந்த மாதிரி போகுது அப்படின்ட்டு. ஓகே, ரஞ்சித், யார் வின் பண்ணுவா இன்னைக்கு? கேகேஆர் ஆர்ஆரா? நான் வந்து கண்டிப்பாவே கேகேஆருக்கு தான் போக போறேன். ஏன்னா அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேட்டிங் லைனப் வச்சு தான் போக போறேன். அட்லீஸ்ட் பவுலிங் எங்கேயாவது வச்சு அப்படி இப்படின்ட்டு சமாளிச்சிட்டா கூட பேட்டிங் வச்சு கண்டிப்பாவே எடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. சேசிங்னா கண்டிப்பாவே டீகாக்கோட ஒரு நாக்கு இருக்குன்னு தோணுது. அண்ட் கேகேஆர் வின். ஜாவித்? நானும் கேகேஆர் தான் சப்போர்ட் பண்றேன். கேகேஆர் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசன் வந்து பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வாட்டி ரசல் எனக்கு தெரிஞ்ச இந்த தேர்ட் ஆர் ஃபோர்த் bowling ஆப்ஷனா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்பின் டூ இருக்காங்க. அது ஒரு கவாடி மாதிரி ஸ்லோ ட்ராக்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். கேகேஆர் வின் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, ஸ்பின் வேணும்னு சொல்லும் போது அதுக்கு இதை பத்தி பேசணும். வருண் சக்கரவர்த்திய ஃபர்ஸ்ட் மேட்ச் பிலிப் சார் போட்டு பொழந்துட்டாரு. அது லைக் பிச்னால ஈவன் ஓகே ஈடன் கார்டன்ஸ்ல தான் அவங்க இனிமேல் விளையாட போறாங்க. ஸோ சால்ட் வந்து அந்த பிச்ல நிறைய விளையாண்டனால அவருக்கு அது ஒரு பாசிட்டிவா இருந்ததா, இல்ல எதனால அப்படி நடந்தது? இந்த மேட்ச் அதை வருண் சக்கரவர்த்திட்ட இருந்து லைக் அதை மாத்திப்பாரு, லைக் திருப்பி லைக் அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபார்முக்கு வந்துருவாருன்னு ஹர்ஷா, நீ என்ன நினைக்கிற? கண்டிப்பா வந்துருவான் தான். ஏன்னா அவரும் நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி 2020 இருந்ததை விட இப்ப திரும்ப கம்பேக் கொடுத்து வந்திருக்கனால ஒரு மேட்சுக்குலாம் வர முடியாது. ஆல்ரெடி தீபக், உங்களோட ஃபேவரட் யார் இன்னைக்கு? ஆர்ஆரா கேகேஆர்? கேகேஆர். ஓகே, ஹர்ஷா? கேகேஆர் தான். ஸோ எல்லாருமே சொல்லியிருக்கோம், எல்லாருமே கேகேஆர் தான் சொல்லியிருக்கோமா? ஆமா, ஐ ஆமா. மீன் எனக்கு ஆப்வியஸ்லி கேகேஆர் தான். பயாஸ்டா இல்லைனாலும் எனக்கு கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது இந்த மேட்ச். பார்ப்போம் என்ன நடக்குது. அப்படி பன் பிக்ஸ் நம்ம இன்னும் பேசல. நீ எனக்கு சொல்லு. தெரிஞ்சு ஓகே, சொல்லு. கேகேஆர்ல வந்து ரகுவன்ஷியோட பிளேஸ் வந்து இந்த இந்த மேட்ச்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா டிகாக் வந்து அடிப்பான் அப்படின்னு சொன்னாலும் மேபி ஆர்ஆர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா ரகுவன்ஷியோட பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அவன் ஒருத்தன் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா தெரியும். ரிங்கு சிங்கும் பெருசா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலாட்டா அதுக்கப்புறம் பெருசா பார்க்க முடியல. ஸோ ரகுவன்ஷி வந்து ஒரு பஞ்சிக்கா இருப்பான். அண்ட் ஆர்ஆர் சைட் பார்த்தோம்னா அகைன் கேப்டன் ரியான் பராக். ஸோ ரியான் பராக் தான் அந்த டீமை கரை சேர்க்கணும். ஓகே, இப்போ உங்களோட பன் பிக்ஸ் யார் இன்னைக்கு? இது கேகேஆர் சைட்ல வந்து வருண் சொல்லுங்க. கண்டிப்பா வருண் நல்லா போடுவான்னு தோணுது. அண்ட் ஆர்ஆர் சைட்ல ரியான் பராக் ஸ்டேபிள் பண்ணுவான். ஆக்சுவலா போன மேட்ச் வந்தவன் தான், அது தேவையில்லையோன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. நிதிஷ் ராணாவே வந்திருக்கான்னு தோணுச்சு. பராக் டூடம் வந்து ஸ்டேபிள் பண்ணுவான்னு தோணுச்சு. ஓகே, அது ரஞ்சித், உங்களோட பன் பிக்ஸ்? அர்ஷாவோட பன் பிக்ஸே தான் இருந்தோம். கண்டிப்பாவே எனக்கு ரகுவன்ஷி ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டரா தெரியறாரு. கண்டிப்பாவே போன சீசன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா ஆடுறாரு. ஒரு நிறைய வெரைட்டி ஷாட்ஸ் வச்சிருக்காரு கண்டிப்பாவே. ஸோ அதே மாதிரி எனக்கு கேகேஆர்ல வந்து ரகுவன்ஷி இஸ் மை பன் பிக். அண்ட் அப்படியே ஆர்ஆர்ல பார்த்தோம்னா ரியான் பராக் தான். அவர் சொன்ன மாதிரி போன மேட்ச் 1 டவுன் வராம இருந்திருக்கலாம் தான் என்னோட தாட்டுமே. அது வந்து தேவையில்லாம அவுட் ஆயிட்டு போன மாதிரி இருந்தது. எப்பவும் போல 2 டவுன் ரோலே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஜுரேல் மாதிரி ஒரு நாக்கு எதிர்பார்த்திருக்கலாம். பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ரியான் பராக் ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஓகே, உன்னோட பன் பிக்ஸ் ஜாவித்? வருண் சக்கரவர்த்தி கம்பேக் இருக்கு. டெஃபினட்டா வருண் சக்கரவர்த்தி கம்பேக் இருக்கு. அண்ட் ராஜஸ்தான் சைட்ல அசரங்கா விளையாண்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கேம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் நம்ம அந்த ரகுவன்ஷி பத்தி பேசும்போது எனக்கு பர்சனலாக கேகேஆர் ஃபேனாக இருக்கட்டும் சரி, ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போதும் இந்த நம்பர் 2 நம்பர் 3ல உள்ள பேட்டர்ஸ் லைக் வெங்கடேஷ் ஐயர், ரஹானே, ரகுவன்ஷி அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்பர் 4 5லலாம் அந்த அளவுக்கு விளாண்ட பிளேயர்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு லைக் எதர் பிளேயர்ஸ் அடாப்ட் ஆகிக்கணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. அப்பதான் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் வந்து ஸ்மூத்தாக போகும். அன்னைக்கே ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்கும் போது ரகுவன்ஷி வந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விக்கெட்ஸ் அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த மேட்ச் சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனிதிங் எல்ஸ்? வேற யாரும் எதுவும் சொல்லணுமா? நிதிஷ் ராணாவோட ரோல் எப்படி இருக்கும்? நிதிஷ் ராணா 1 டவுன்ல வரலாமா இல்ல 2 டவுன்ல தான் வரணுமா? எங்க வந்தாலும் ஆட மாட்டான்னு எனக்கு தோணுது. வருண் ராணா சக்கரவர்த்தி தான் ரீசன் வந்து ரா- வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்ல சிக்கிடுவானா இல்ல நிதிஷ் ராணா இந்த சீசனே ஆட மாட்டான்னு சொல்றீங்களா? சீசனே ஆட மாட்டான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ராணாக்கு இந்த சீசன் ஒரு ஆவரேஜான சீசன், ஒரு 250 அந்த மாதிரி அப்படியே தட்டிட்டு படிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ராஜஸ்தான்ல போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதோட ஃபார் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதேதான் தோணுது. படிக்கிற அளவு இருக்காது. பட் நம்பி போனதுக்கு நாசம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவானு தோணும் அந்த 1 டவுன் ரோல் அதுக்கு போகும்போது. ஸோ அதை தான் நம்ம ஆர்ஆர் ஆன் பேப்பர் பார்க்கும்போது எப்படின்னு தெரியும் நமக்கு. அது அங்கங்க மிஸ்டேக்ஸ் நிறையாவே பண்ணிட்டாங்க. ரிட்டன்ஷன்ஸ்ல இருந்தே மிஸ்டேக் பண்ணங்காட்டி அது நல்லாவே தெரியுது.
ஓகே. நான் கொஞ்சம் ஆவரேஜா போன தான் ஆக்ஷன்ல 9 கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்மளோட ஆக்ஷன்ல. ராணா ஜாய்த் நீ என்ன நினைக்கிற? ராணா ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் பிளேயர்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரம் மும்பைலேருந்து உனக்கு ராணா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கம்பேக் இருக்கும்னு தோணுது. அவர் எப்படி யூஸ் பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் நான் நிதிஷ் ராணா வந்து போன இதுலேருந்தே சொல்லிட்டு தான் பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த சீசனும் நான் பேக் பண்றேன் நிதிஷ் ராணாவை. ஒரு ஹோப் இருக்கு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ எப்படின்னா லைக் எல்லாருக்குமே சில பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. அவங்க அது மாதிரி ஜாவித்தோட லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ராணா, ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் கண்டிப்பா எப்பவுமே இருப்பாங்க. அது நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பென் கட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ஆர்சிபிக்கு ஒரு வருஷம் முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஜாவித் தான் ஸ்கோர் வந்து சொல்லுங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அந்த 135ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குமா இல்ல ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருக்குமா? லோ ஸ்கோர் ஐ மீன் 160 70 அந்த மாதிரி ஒரு 135லாம் வராது. 150 ஆச்சும் வரும்னு தோணுது. மினிமம் 150 ஆச்சும் வந்துடும். விக்கெட்ஸ் நிறைய போகும் இன்னைக்கு. ரெண்டு பேட்டிங் டீமுமே கொஞ்சம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். இது என்னோட ப்ரெடிக்ஷன். எனக்கு வந்து ஒரு 160 to 170 எதிர்பார்க்கலாம் ரெண்டு டீம் யார் பேட்டிங் பண்ணாலுமே. ஏன்னா ரெண்டு பேருமே பவுலிங் வந்து பெருசா பேச அளவுக்கு இல்ல. ஸோ அவங்க பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் ஆன் போர்ட்ல வந்து போட்டுதான் ப்ரெஷர் போட ட்ரை பண்ணுவாங்க. எனக்குமே அதுதான் தோணுது. ஒரு 160 70ல 190 பிளஸே வருமோ அப்படின்னு தோணுது. இன்கேஸ் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா, ஆர்ஆர் பத்தி நான் பேச விரும்பல. அவங்களனா நான் 160 அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இன்கேஸ் கேகேஆர் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா மேபி 190 பிளஸ் வருமோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பா 160 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 160. ஸோ பார்ப்போம் எப்படிப்பட்ட மேட்சா இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல சைட்ஸ் ரெண்டு பேருமே லாஸ்ட் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சாம்பியன்ஸ் அண்ட் செகண்ட் ரன்னர். அவங்களோட கம்பேக் யாரோ ஒரு டீமோட கம்பேக் இன்னைக்கு இருக்கு. எந்த அளவுக்கு அது இன்னொரு டீம் இம்பாக்ட் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியம். அதோட இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுப்போம். கேஆர் விசஸ் ஆர்ஆர்ல யார் வின் பண்றாங்க அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் பேசுவோம். ஓகே.